ராமாயணம் முடிந்தது, கலியுகம் தொடங்கிவிட்டது. ஆனால் உங்கள் இஷ்ட தெய்வங்களில் ஒருவர் இன்றும் நம்மிடையே வாழ்கிறார் என்று சொன்னால் நம்புவீர்களா? இது வெறும் கட்டுக்கதை அல்ல, இதை புராணங்கள் உறுதி செய்கின்றன. விஞ்ஞானிகள் தலைகுனிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆதாரங்களும் உள்ளன. அவர் வேறு யாருமல்ல, சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர். இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும், இலங்கையில் உள்ள ஒரு ரகசிய இடத்திற்கு அவர் ஒவ்வொரு 41 வருடங்களுக்கும் விஜயம் செய்கிறார் என்பது? வாருங்கள், டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் உங்களுக்காக மறைக்கப்பட்ட அந்த மகத்தான உண்மையை இன்று உடைக்கிறது. முதலில் சிரஞ்சீவி என்றால் என்ன என்று பார்ப்போம். சிரஞ்சீவி என்பது மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் வரும் சில மகத்தான மனிதர்களுக்கு கிடைத்த என்றும் வாழும் வரம். இந்த கலியுகம் முடியும் வரை அவர்கள் பூமியில் வாழ வேண்டும் என்பது தெய்வீக நியமம். அவர்களில் தலை சிறந்தவர் வாயுபுத்திரன் ஹனுமன். ஹனுமன் ஏன் இந்த வரத்தை பெற்றார்? தன்னலமில்லாமல் ராமருக்காகவும் உலக நன்மைக்காகவும் அவர் ஆற்றிய சேவைதான் காரணம். ஆனால் அவர் எங்கு மறைந்து வாழ்கிறார்? இந்த கேள்விக்கான விடை இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ இல்லை, இலங்கை நாட்டின் ஆழமான வனங்களுக்குள் வாழும் ஒரு பண்டைய பழங்குடி சமூகத்திடம் உள்ளது. மாதங்க பழங்குடியினர். பல காலமாக வெளியுலகம் அறியாத இந்த சமூகம் ஒரு ரகசியத்தை தங்களுக்குள்ளே பாதுகாத்து வருகின்றனர். என்ன ரகசியம் தெரியுமா? சரியாக 41 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுமன் இந்த மக்களின் வழிபாட்டிற்கு வந்து செல்கிறார் என்பதுதான் அந்த ரகசிய வாக்குறுதி. இந்த ரகசிய சந்திப்பை பற்றி இதுவரை வெளிவந்த ஆதாரங்கள் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஹனுமன் உயிருடன் இருப்பதற்கான இரண்டாவது ஆதாரம் ஆசியா முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ராட்சச காலடி தடங்கள். இந்திய வனப்பகுதிகள், இலங்கை மலைகள் மற்றும் தாய்லாந்து வரையிலான நிலப்பரப்புகளில் சாதாரண மனிதனின் காலடியை விட பல மடங்கு பெரிய தடங்கள் காணப்பட்டுள்ளன. இந்த தடங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? இவற்றை செதுக்கியது யார்? ஏன் செதுக்க வேண்டும்? நவீன விஞ்ஞானத்திற்கு இதுவரை இதற்கான திருப்தியான விடை கிடைக்கவில்லை. ராமாயணம் நமக்கு சொல்வது நம்பிக்கை. மாதங்க பழங்குடியினரின் வார்த்தைகளும் உலகின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் காலடி தடங்களும் நமக்கு சொல்வது உண்மை. எங்கும் நிறைந்திருக்கும் வாயுபுத்திரன் இன்றும் நம்முடைய அழைப்பிற்காக எங்கோ ஒரு ரகசிய இடத்தில் காத்திருக்கிறார். இதுதான் பாரதத்தின் மாபெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் உங்களிடம் உள்ளது? கமெண்டில் உங்கள் பதிலை தெரிவியுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் இந்தியாவின் எந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பாரதத்தின் ரகசியங்களுக்காக டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.